சில நிலைமைகளில் மௌனமே சிறந்த பதில். அதாவது சில நேரங்களில் பேசுவதை விட அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். இதை ஒரு அற்புதமான பண்டைய கால கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முற்காலத்தில் ஒரு பேரரசின் அரசவையில் ஒரு புகழ்பெற்ற புலவர் இருந்தார். அவருடைய கவிதைகளும் ஞானமும் உலகமே வியந்து பாராட்டும் அளவுக்கு இருந்தது. ஆனா அவரை இன்னும் விசேஷமாக்கிய ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் அவர் தன்னோட நிதானத்தை இழக்கவே மாட்டார். கோபம் வந்தாலும் சரி, மிகுந்த மகிழ்ச்சி வந்தாலும் சரி, அவசரப்பட்டு ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து நிதானமா வெளிவரும். அதே அரசவையில் இந்த புலவர் மேல பயங்கரமா பொறாம கொண்ட ஒரு சதி ஆலோசகன் இருந்தான். அவனுக்கு ஒரே சிந்தனை, இந்த புலவரை எப்படி பொதுவெளியில் அசிங்கப்படுத்துறது, அவரோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறதுன்னு யோசிச்சு இருந்தான். ஒரு நாள் அரசர் அரசவைக்கு வந்திருந்தார். சரியா அந்த சமயத்துல அந்த சதி ஆலோசகன் என்ன செஞ்சான் தெரியுமா? வேண்டுமென்றே புலவரை பார்த்து, புலவரே, நீங்க பெரிய ஞானின்னு கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க வெறும் வார்த்தை ஜாலங்கள் பண்றவரா இல்ல உண்மையிலேயே ஞானம் கொண்டவரான்னு நேரடியா கேட்டான். அரசவையில் இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது ஒரு நேரடி தாக்குதல். புலவர் எப்படி பதிலளிக்க போறாருன்னு எல்லாரும் ஆவலா பார்த்தாங்க. ஆனா புலவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு கணம் அமைதியா இருந்தார். அவர் முகத்துல எந்த கோபமோ வருத்தமோ இல்ல. மெதுவா அந்த சதி ஆலோசகனை பார்த்து புன்னகைத்தார். அப்புறம் ஒரு வார்த்தையும் பேசாம தன்னோட இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். இந்த காட்சியால அந்த சதி ஆலோசகன் இன்னும் ஆத்திரம் அடைஞ்சிட்டான். என்ன புலவரே, பேச மாட்டீரா? என் கேள்விக்கு பதிலளிக்க திராணி இல்லையா? உங்க ஞானம் இவ்வளவுதானா? நீங்க வெறும் போலின்னு கண்டபடி திட்டினான். அரசவையே பரபரப்பாயிடுச்சு. ஆனா புலவர் அசைவற்று அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருந்தார். அவர் கண் திறந்திருந்தாலும் தியானத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சதி ஆலோசகன் எவ்வளவுதான் பேசினாலும் புலவர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வராததால அவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. அப்புறம் சலிப்படைஞ்சிட்டான். கடைசியில பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உட்கார்ந்துட்டான். அரசர் இந்த முழு காட்சியையும் ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு இருந்தார். சதி ஆலோசகன் அமைதியான பிறகு அரசர் புலவரை பார்த்து, புலவரே, அந்த ஆலோசகன் உங்களை அவ்வளவு இழிவா பேசினானே, ஏன் நீங்க ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று கேட்டாரு. புலவர் மெதுவா கண் திறந்து அமைதியான குரல்ல சொன்னாரு, மன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் மேல சேற்ற வாரி பூசினா அதை தடுக்க போறவங்க மேலதான் அந்த சேறு படியும். ஆனா அந்த சேற்றை நாம தொடாம விலகி நின்னா சேற்றை வீசினவன் கையில தான் அது ஒட்டி இருக்கும். அது போலதான் மன்னா, அவர் வீசின அவதூறான வார்த்தைகளை நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு பதிலளிச்சிருந்தா அந்த சண்டையும் அவதூறும் என்னை வந்து சேர்ந்திருக்கும். மேலும் மன்னா, வார்த்தைகள் வெறும் காத்து மாதிரி தான். கோபத்துல பேசப்படும் போது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணும். ஆனா நம்ம மௌனத்தால அதோட சக்தியை எடுத்துட்டா அது வெறும் சத்தமா மாறிடும். அரசர் புலவரோட இந்த விளக்கத்தை கேட்டு ரொம்ப வியந்து போனார். அவர் புலவரோட நிதானத்தையும் ஞானத்தையும் மறுபடியும் ஒரு முறை பாராட்டினார். சதி ஆலோசகனோட சதி செயல் அவனுக்கே திரும்பி வந்துடுச்சு. அவன் அரசனோட கோபத்துக்கு ஆளானான். புலவரோட மௌனம் அவருடைய மதிப்பை உயர்த்துச்சு. அரசவையில் அவருடைய இடத்தை இன்னும் பலப்படுத்துச்சு. நீங்க கோபம் வந்தா உடனே சண்டை போடுறவரா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிறவரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த மௌனத்தின் வலிமையை புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் அமைதியே அசைக்க முடியாத ஆயுதம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.